கையில் தான் எடுப்பு வைக்கணும். நக்கி பாடுறா, அப்போதான்டா தெரியும். கரும்பு மோந்து பார்க்குறேன். பாப்பா சாணி பரட்டி மாட்டு சேர்த்தையும் மனுஷ சேர்த்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டாங்க. Hey guys, welcome back to our Jack family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் 6 பேரும் சூப்பராக இருக்கோம். அண்ட் இன்னைக்கு மாடி தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் இத்தனை நாளாக வீடியோ வரல, இப்போ மாடி தோட்ட வீடியோவில் என்னெல்லாம் புதுசாக போட போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் மாடி தோட்டத்துக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ எஃபர்ட் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. இல்லை லாஸ்ட் டைம் செஞ்சாங்க, பட் அது வந்து இந்த 1 இயராக வந்து அந்தளவுக்கு பண்ணலை. அது எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து கீரை, பாவக்காய், அப்புறம் வேற என்னம்மா, கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் வந்து போடலாம், அறுவடைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரோஸ், நிறைய ஒயிட் ரோஸ், இதெல்லாம் வந்து வெளிச்சத்தில் காட்டுறேன், தெரியுதா? ஸோ இன்னைக்கு கார்டன் போயிருந்ததோ மனசு அப்படியே வாங்கி ஆகணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வாங்கியாச்சு. இங்கேயே டீ குடிச்சிட்டு கார்டன் பார்க்கலாமா? லைட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இல்லை, லைட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து செண்பக பூச்செடி, கனகாம்பரம், நெல்லிக்காய் அண்டு கொய்யாக்காய். இதுவும் சிகப்பு கொய்யா. இது ஒரு கொய்யா, இது என்னதுன்னு தெரியல. இதுவும் கொய்யாக்காய் தான், நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, இது கருவேப்பிலை, இது மாங்காய். நம்ம வீட்டில் வந்து அந்த மாங்கொட்டையில், ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அந்த இதுலேருந்து எடுத்து பதியம் பண்ணி வந்தது. அண்ட் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது லெமன். இது ஒரு லெமன் செடி. ஸோ கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்தில் பார்த்து தெரியும். பேக் சைடில் எல்லாமே வந்து கொய்யா மரம், நெல்லி மரம், கருவேப்பிலை, மாமரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு மொத்தமாகவே வந்து மருந்து. ஸோ இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. எனக்கு இது பேரெல்லாம் மறந்து போச்சு. ஸோ சப்பாத்தி கல்லி, கற்பூரவல்லி, பேர் சொல்லாததா, வசம்பு குழந்தைங்களுக்கு கையில் கட்டுறது, ரணகலி அண்ட் இந்த செடி. இதில் வந்து இஞ்சி போட்டிருக்காங்க. இப்போ லைட்டாக வளர்ந்துருக்கு. இது வரேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த சைடு மொத்தமாக வந்து மருந்து சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் வந்து மரம். அண்ட் இது வந்து லெமன். இது வரேம்மா, இது மாஞ்செடி. அண்ட் இது வந்து செம்பருத்தி. இதுவும் அடுக்கு செம்பருத்தி, இது ஒத்த செம்பருத்தி. ஸோ மீதியெல்லாம் வந்து இதில் செம்மையாக ஏற்றிருக்காங்க. கொடி போட்டு சூப்பராக ஏற்றிருக்காங்க. பாப்பா இங்கே பாரு, இப்போ அங்கே வந்து செண்பக பூச்செடி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செடி வைக்கணும்? செண்பக பூச்செடி பக்கத்தில் ஒயிட் ரோஸ். ரோஸ் அப்படியே வரணும் கண்டிப்பாக, கரெக்டா? ஆமாம். ஆமாம், ரோஸஸ் ஹைட்டாக இருக்குது. ஹைட் வரையும் பார்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, ரெட்டு, அந்த சின்ன செடி அதில் ஒயிட்டு. சின்ன செடிக்கு தான் இது. சின்ன செடிக்கு அதுவா? அப்போ ரோஸ் இதில் வைப்பீங்க? இல்லை மறுபடியும் யூஸ் பண்ணிட்டேன், போட்டு டைமிங் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட் வீக் போட்ட முள்ளாங்கி செடி. இதில் வந்து பதியம் போட்டிருக்காங்க. ஸோ கீரை, இதுவும் முள்ளாங்கி. ஸோ முள்ளாங்கி, சகப்பு கீரை, சிறுகீரை பச்சை கலர். ஸோ இது ரெண்டுத்துலேயும் கருவேப்பிலை போட்டிருக்காங்க, வரல. இது பேரண்டை. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இப்போ ரீசெண்டாக போட்டது தான். சும்மா இருக்குமே போடலாமே. இன்னும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து வாழை மரம், ட்ராகன் ஃப்ளவர்ஸு அப்படி நிறைய இருக்குது. அந்த சைடு ஆமாம், வெறும் ஃப்ளவர், மல்லிப்பூ, கொய்யா மரம்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. தான் பார்க்குறியா? மேடம் வந்து பயங்கர பிஸியாக இருந்துட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு இப்போ தான் மேலே வந்திருக்காங்க. இந்த கார்டனை பெருசாக இது பண்ணணுன்ற ட்ரீம் எனக்கு இருந்தாலும் சத்தியமாக செடி வந்து தொடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ தான் அதுக்கு எஃபர்ட் ஜாஸ்தியாக போடுவாள். ஸோ பாப்பா இருக்கிறதுனால வர முடியல.
நம்ம இன்னொரு மேடம் எடிட்டிங், அதுலேயே பயங்கர பிஸி ஸ்டடீஸ்ன்ட்டு. ஸோ ஜாக் ஃபேமிலியில் வீடியோஸ் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு, பட் கண்டினியூஸாக வரும். அந்த மறக்காம நம்ம சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் மூஞ்சை காட்டலன்னா பிகாஸ் ரொம்ப இருட்டாக இருக்கிறனால என் ஃபேஸ் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே இல்லை, அதனால் கட்டல. ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் வீட்டிலலாம் மாடி தோட்டம் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே நேரம் அந்த ஜாக் ஃபேமிலிக்கு அப்புறம் கொஞ்சம் நாங்கள் டல்லானது காரணமே ஜாக் ஃபேமிலி சேனல் லாக் ஆனது தான். மறுபடியும் நாங்கள் அகைன் இதை பண்ணுறோன்னா சரி மிஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணலாம், ஷோஸ் அதுன்னு போகிறதுனால. ஸோ இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நம்மளும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு ஒரு ஆசை, ஆர்வம், அதனால தான் பண்ணுறோம். எனக்கு வேலை வந்துருச்சு, நான் போகிறேன். ஸோ வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் வந்து டிலே ஆகுது ரீசன் ஒன்றே இல்லை, 2 சொல்லலாம், 2 3 கூட சொல்லலாம். என்ன ஆச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க ப்ளீஸ். என்னன்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்த சேனல் பிளாக் ஆனதுனால செகண்டாக அந்த சேனல் ஓப்பன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்து அப்லோடிங்லாம் லேட்டாக வருது. அண்ட் இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு இப்போ ஷோஸ்லாம் இருக்கிறதுனால அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதுவே எடிட் பண்ணாமல் ஒரு மாதிரி பெண்டிங்லேயே வச்சுட்டேன்னா அப் டு டேட் லைக் டே பை டே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 4 டேஸ்க்குலேருந்து அந்த மாதிரியான இதெல்லாம் ஷோஸ் அட்டன் பண்ணுறதுனால வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் ஷோவுக்கு போயிட்டு ட்ராவலிங்கே செம்ம டயர்டாகிடுது. ஸோ அதுலேருந்து வந்து முடிச்சிருந்தது, அதுவும் வேறு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸில் போகிறதுனால எடிட்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால வீடியோஸ் இன்னுமே டிலே ஆகுது. அண்ட் ஆல்சோ 3வது ரீசன் என்னென்னா, டு பி ஃப்ராங்க் செம்ம சோம்பேறியாக வீடியோ எடிட் பண்ணேன். கண்டிப்பாக இருக்குது ஒரு பக்கம் வீடியோ எடிட் பண்ணேன். அது வந்து மெயின் ரீசன், எல்லா யூடியூபர்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. எடிட்டிங் கொஞ்சம் கிடையாது, ரொம்ப எனக்கு சோம்பேறிதனமாலாம் இல்லை. நான் எடிட் பண்ணணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நானே பண்ணிட்டு பாப்பாவையும் பார்த்துக்கணும். குட்டி பாப்பா இன்னும் ரிவீல் பண்ணல, அது வேற பாப்பா வேற இருக்கிறதுனால வீட்டில் ஒர்க்லாம் சும்மா அப்படியே நிறைய போயிட்டு இருக்கா. அதனால நிறைய ரீசன் சொல்லலாம் எடிட் வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கு. பட் இதுக்கு அப்புறமேட்டு நோ மோர் எக்ஸ்கியூஸ், நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் ஐம் ஷோர் கிடையாது, உண்மை ஷோர். அவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க, என்னடா இது நம்ம அதிகமாக சோர்ந்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் வரி காய்ஸ், கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். மறக்காம நம்ம ஜாக் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து எங்களால் அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க பாஸ். ஆமாம். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ், அந்த டெரஸ் கார்டனிங், குக்கிங், vlog, அப்படியே நிறைய ஸ்டெப் அந்த ஜாக் ஃபேமிலியில் இருந்த மாதிரியே சேம் அந்த ஜாக் ஃபேமிலியில் இருந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ see you guys in next video. Bye. Bye.